Hello friends, வணக்கம். Welcome to SKM Handcrafts. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இந்த ஆக்சரிஸ் கண்ணு மூக்கு காது இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம காது செஞ்சுக்கலாம். மேஜிக் ரிங்கில் எடுத்துக்கோங்க, மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங்குள்ளார நம்ம 6 டிசி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிசியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுலேயே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் 5 தடவை நான் டிசி போட்டுக்க போகிறேன். ஸோ டோட்டலி உங்களுக்கு 6 டிசிஸ் வரும். இப்போது டெயில் பீஸை பிடிச்சி மெதுவாக இழுங்க. இழுத்துட்டு 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே தலைகீழாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி போட்டுக்கோங்க. நூலை ஒரு முறை ஹூக்கில் சுற்றிட்டு ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு நூலை மறுபடியும் பிக் பண்ணி எடுங்க. இப்போ இன்னொரு தடவை யான் ஓவர் போட்டு 3 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த தையலை 2 டிசி போடணும். நூலை ஒரு தடவை சுற்றிக்கோங்க, ஹூக் வழியாக விட்டு நூலை பிக் பண்ணி எடுங்க. யான் ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப் அடுத்த 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு முறை போட்டுக்கணுங்க. 2 டிசி போட்டுக்கணும். அடுத்ததில் ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். அதனால் நூலை 2 முறை சுற்றிக்கிறேன். ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன். யான் ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப் வழியாக 3 தடவை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். இதே மாதிரி இன்னும் 2 முறை போட்டுக்கோங்க. டோட்டலி 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். மூணு தடவை போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்ட தையல் இந்த பக்கம் போடணும். அதாவது 2 டிசி அடுத்த ஸ்டிச்சில், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போடணுங்க. 2 டிசி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு காது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா ஒரு காது ரெடி ஆயிடும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 2 சைடுக்கும் தையல் பிரிஞ்சிடாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு காது ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ணு பார்க்கலாம். மேஜிக் ரிங்கில் 6 முறை ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. 1 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட போகிறேன். ரிங்குள்ளார இன்னும் 5 டைம்ஸ் போடணும். ரிங்கை சின்னதாக வைக்கிறேன், கொஞ்சம் நூல் இழுத்து 5 தடவை ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. ஒரு நூல் சுற்றிக்கோங்க, ரிங்குள்ளே உள்ளே விட்டு பிக் பண்ணி எடுங்க. ஒரு யான் ஓவர் போட்டு 3 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி டோட்டலி 6 டைம்ஸ் நீங்கள் போடணும். செயின் இன்க்ரீஸ் பண்ணது 5 ஹெச்டிசி. அஞ்சு முறை போட்டு முடித்ததுக்கப்புறம் டெயில் பீஸை இழுத்து விட்டுருங்க. டைட் ஆகிக்கும் சென்டரில். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு நூலை பிக் பண்ணி லூப் வழியாக வெளியில் எடுத்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் ஆயிரும். நல்லா நூலை 2 பக்கமும் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஒரு கண்ணு ரெடி ஆகிடும். கட் பண்ணிவிட்டு ஊசி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நோஸ்க்கு இதே மேஜிக் ரிங் தான். இதில் நம்ம சிங்கிள் டிசி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 5 முறை சிங்கிள் டிசி போட்டுக்கோங்க. நூலை உள்ள விடுங்க, யான் ஓவர் போட்டு பிக் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 5 தடவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டெயில் பீஸை பிடிச்சி இழுத்துட்டு சென்டரில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. டைட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க.
ஸ்லிப் ஸ்டிச் எடுத்ததுக்கப்புறம் நூலை கட் பண்ணி விட்டு 2 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. ஸோ மூக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஹேர் பவ் ரெடி பண்ணலாம். ஹேர் பவுக்கு 11 செயின் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் 11 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 11 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டிச்லேருந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். ஸ்டிச்சுக்குள்ளே உள்ள விடுங்க, நூலை பிக் பண்ணி எடுங்க, yarn over போட்டு 2 லூப்ஸ் வழியாக வெளில எடுத்துருங்க. அதான் சிங்கிள் க்ரோஷேட். இதே மாதிரி எண்டு வரைக்கும் போடணும். டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி பேக் சைட்லேயும் இதே சிங்கிள் க்ரோஷேட் போட்டு வரணும் செகண்ட் ரோக்கு. மறுபடியும் ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணி தேர்ட் ரோ இன்னொரு ரோ வந்து போடணும். செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், பேக் சைட் திருப்பிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். தையலுக்குள்ளே உள்ள விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன், yarn over போட்டு 2 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுக்கிறேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது செகண்ட் ரோ. இதே மாதிரி தேர்ட் ரோவும் போட்டுக்கோங்க. தேர்ட் ரோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாப் பண்ணி விட்டுருங்க. டெயில் பீஸ் இதையும் சேர்த்து முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது பவ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சென்டரில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுற போகிறேன். அப்போ முடிச்சு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவ் மாதிரி உங்களுக்கு இது வந்து ஃபார்ம் ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டன் லூப் போட போகிறேன். லூப்பில் பட்டன் போடுவோம் இல்லைங்களா, அந்த பட்டன் மேஜிக் ரிங்கில் 10 டைம்ஸ் டிசி டுகெதர் போட போகிறாங்க. இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ வந்து டுகெதர் ஸ்டிச் தான் போட போகிறோம் அதில். ஸோ டிசி வந்து ஆஸ் யூஷுவல் டிசி போடுற மாதிரியே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வழியாக மட்டும்தான் வெளில எடுக்கணும். மறுபடியும் அடுத்த தையல் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக அடுத்த டிசி எடுத்துடணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும்தான் எடுக்கிறேன். 10 ஸ்டிச்சையும் இந்த மாதிரி சேர்த்துட்டே வரணுங்க. 10 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டே வரணும். ஃபர்ஸ்ட் yarn over மட்டும் போட்டிங்கன்னா போதும் டிசியில், செகண்ட் yarn over போட வேண்டாம். இந்த மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் எடுக்கணுங்க. இது பேர் டிசி டுகெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நான் 10 டைம்ஸ் டிசி டுகெதர் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ 10 டைம்ஸ் நான் அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த 10 லூப்ஸுக்கும் ஒரே yarn over போட்டு 10 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்திங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி உங்களுக்கு இது ஃபார்ம் ஆயிரும். 2 பக்கமும் நூலை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் நாப் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க. சின்ன பால் மாதிரி வந்துடும். அது கட் பண்ணி விட்டுருங்க. நூலை வெளியில் எடுத்துகிட்டு 2 பக்கமும் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த டெயில் பீஸை வந்து கட் பண்ணிட வேண்டாம். இந்த டெயில் பீஸை வச்சே நம்ம வந்து பேக் சைடில் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, லூப் உள்ளது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. இந்த பேக் சைடில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். பர்ஸோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு ரைட் சைடில் வச்சு நூலை உள்ளே இழுத்து பின்னாடி பக்கத்தில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டேன். இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி இயர்ஸ் நோஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு காது எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம தையல் ஊசி இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் எந்த பார்ட் தைக்க போகிறீங்களோ அதே கலரில் நூல் எடுத்துகிட்டு நீங்கள் அதை தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரேண்டமாக 4-5 இடத்துல குத்தி தைச்சி விட்டுருங்க, பிரிஞ்சு வந்துடாமல். நல்லா தைச்சதுக்கப்புறம் பேக் சைடில் முடிச்சு போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி இந்த சைட் காது வச்சுக்கோங்க.
தைச்சிக்கோங்க. அடுத்தது ஹேர் போ இந்த இடத்துல வச்சுக்கலாம். கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே, ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் நடுவில் கீழே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்ணில் இந்த சைடில் டிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூக்கு இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் நூலில் சும்மா ஒரு 3 ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் ஜாயின் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே தைச்சிட்டேன், எல்லா பார்ட்ஸும் தைச்சிட்டேன். இப்போ பேக் சைடோடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெச்டிசி தையல் யூஸ் பண்ணி நான் அதை சுற்றி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பிங்க் கலர் நூல் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து நார்மலாக சின்ன முடிச்சு மாதிரி போட்டு இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரெண்டில் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெயில் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு க்ரோஷெட் நீடிலில் ஹாஃப் டிசி போட்டே வர போகிறோம். முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது 2 ஸ்டிச்சையும் சேர்த்து இழுத்துக்கோங்க. 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 2 பீசஸையும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஹெச்டிசி போடணும். எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஆப்டாக தெரியும். அதனால் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக பார்த்து அந்த ஸ்டிச்சுக்கு நேராக உள்ள ஸ்டிச்சை நீங்கள் ஹாஃப் டிசி போட்டே வாங்க. நூலை ஒரு தடவை சுற்றிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கரெக்டாக பார்த்து தையல் பார்த்து கொடுத்துட்டு நூலை பிக் பண்ணிவிட்டு யான் ஓவர் போட்டு 3 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து இது ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அடுத்தது ஹேண்டில் நார்மல் செயின் ஸ்டிச் தான். இதில் கொஞ்சம் பெரிய நீடிலாக எடுத்திருக்கேன். அது மாதிரி நூல் வந்து 3 எடுத்துருக்குறேங்க. 3 ஸ்ட்ரிப்பாக எடுத்துருக்கிறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிசைர் லெங்த் எவ்வளோ லெங்த்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2வது தையலுக்குள்ளே உள்ளே விட்டு 2வது தையல் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார உள்ளே விடுங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு பேக் சைட்லேயும் அதே 2வது தையலில் வெளியில் எடுங்க. அந்த கேப்பில் வெளியில் எடுங்க. 2வது தையலோட கேப்பில் வெளியில் எடுங்க. 2த்தையும் சேர்த்து நூல் வச்சு கட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் 2வது ஸ்டிச்சுக்குள்ளார உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு பேக் சைட்லேயும் அதே 2வது ஸ்டிச்சில் வெளியில் எடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு 2 பக்கமும் நல்லா நூல் வச்சு டைட்டாக கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டிங்கன்னா உங்களோட ஹலோ கிட்டி காயின் பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.